ஜானு, எவ்வளவு நேரம் ஜானு? பசி தாங்க முடியல. ஐயோ, அப்படி என்னதான் சமைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் சமைச்சு முடியலையா? 7 மணிக்கு வீட்ல வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்டாலும் தோ வரேன்னு சொல்லிட்டு கடைசியில சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவீங்க. இப்போ ஊருக்கு வந்ததும் ரொம்ப பசிக்குதா? ஆமா, இந்த ஊரு காத்து அப்படி. சாயங்காலம் கிணத்துல நானு, கேடி, சேது நாங்க 3 பேருமே பயங்கரமா ஆட்டம் போட்டோம். போட்ட ஆட்டத்துக்கு பசி எடுக்காம இருக்குமா என்ன? பசிக்குது ஜானு. வந்துட்டாங்களா? வாங்க ஜானம்மா, என் பக்கத்துல உட்காருங்க. முத்தம்மா. அம்மா வா, இது தரேம்மா. முத்தம்மா போதும், நீ உட்காரு. சரிம்மா. ஜானம்மா, கருவாடு குழம்பு தானே? ஆமா. கண்டுபிடிச்ச கருவாடு குழம்பு. ஜனமா, அது மொச்ச பயிர் போட்டது தானே? ஆமா. அது கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதுல? தெய்வ ஜனமா நீங்க. ஜனமா, உங்க கிராண்ட்சன் புடிங்கிட்டா, கொஞ்சம் போடுங்க. ஏங்க, தமிழ் என்னதான் வேற குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் இந்த குடும்பத்திலயும் ஒரு ஆளா மாறிட்டால. அட, நீ என்ன அமுதா, தமிழ் என்ன வேற ஆளா? இந்த குடும்பத்து பொண்ணு அமுதா. நம்ம எல்லாரையும் விட அவளுக்கு தான் இந்த வீட்டுல உரிமை அதிகம் இருக்கு. என்ன தமிழ், இந்த சித்தப்பா சொல்றது கரெக்ட் தானே? மாமா என்ன சொல்றீங்க? தமிழ் எப்படி இந்த வீட்டு பொண்ணா இருக்க முடியும்? மருமகன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, மருமகதான். ஆனா ரொம்ப உரிமையான மருமக. என்ன மச்சான், ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு? ஐயோ மச்சான், அப்படிலாம் இல்ல. அது தமிழ் நம்ம குடும்பத்துக்கு வெளியில இருந்து வந்திருந்தாலும் எல்லாரையும் சமமா பாக்குது. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா முத ஆளா வந்து நிக்குது. அதை வச்சுதான் சொல்றேன் மச்சான். தமிழுக்கு இருக்கிற உரிமை இந்த வீட்டுல வேற யாருக்கு இருக்கு? சித்தப்பா, பிரபு மட்டும் வந்துட்டு இருக்காரா? ஆன்ட்டி வரலையான்னு சொன்னாமா. 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவேன்னு சொல்லிருக்காரு. வர்ஷினி, ரொம்ப ஸ்பீடா இருக்கே. விட்டா இந்த கோவில நிச்சயம் பண்றதுக்கு பதிலா கல்யாணமே பண்ணிருவ போல. டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை வேற ஒருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நீ உனக்கு என்ன வந்ததுன்னு அமைதியா இருக்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இதுல வருத்தமே இல்லையா? இந்த வாழ்க்கையை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு தோணவே இல்லையா? பா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுல தேவையில்லாம உள்ள புந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. எனக்கு வர்ஷினி சந்தோஷமா இருக்கணும், அது போதும். ஜனகாம்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்படி என் பேரை உரிமையா கூப்பிடுற மனுஷங்களை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. என்ன, இப்பவும் விவசாயம் தானா இல்ல வேற எதுவும் வேலையா? விவசாயத்தை தவிர நமக்கு என்ன வேலை? அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. பேர பசங்க விவசாயத்தை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. என் காலத்துக்கும் நான் அதைத்தான் செய்யணும்னு முடிவோட வயல்ல கிடக்குறேன். நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவும் குடும்ப பொறுப்பு உன் கையில தான் இருக்கா? ஆமா. இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்திருக்கிறா. என்னைக்குமே அவகிட்ட இந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? என் தங்கச்சி மீனாவை பத்தி நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு எதுவுமே தெரியாதா? அவளால ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண கூட தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அத்தை, இதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணிருக்கலாம். என் தங்கச்சிய ஒட்டுமொத்தமா வெளியே தள்ளி விட்டுருக்கலாம். மச்சான், அட இருங்க மச்சான், நியாயமா நீங்க பேசியிருக்கணும். நீங்க தான் உங்க அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நிப்பீங்களே. நான் அவளுடைய அண்ணன், என்னால இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது மச்சான். உங்க தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நீங்க பேசுவீங்கல்ல, நானும் பேசுவேன்.
என் ரத்தமே கொதிக்குது. இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குதா? ஏமா, நீங்க வயசுல பெரியவங்க தானே? உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க சாவி கொத்த உங்க மருமக கிட்ட கொடுப்பீங்களா இல்ல பேரனோட பொண்டாட்டி கிட்ட கொடுப்பீங்களாமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஜனகாம்பா, அவர் கேக்குறதுலயும் நியாயம் இருக்குல்ல. அது உனக்கு தெரியாது கமலா. எனக்கு தமிழ் கையில ஒப்படைக்கிறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. ஆ? ஜனமா, எந்த வகையில என் கையில பொறுப்பு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வயசுல சின்னவ, நான் ரொம்ப தைரியமானவளா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பக்குவம், என் அத்தையோட அனுபவத்துக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. என்ன பொறுத்த வரைக்கும் அத்தை தான் இதுக்கு பொருத்தமான ஆளு. தமிழ், என்ன வேலை இது? என்ன? இந்த போட்டி வச்சா நீ தான் ஜெயிப்ப. அது எங்க அம்மாவுக்கும் தெரியும். உன்னை விட்டு கொடுக்க சொல்லி பேசுறதுக்கு தான் எங்க அம்மாவே வந்திருக்காங்க. ஆனா நீ வேணும்னே அம்மா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. எதுக்கு எங்க அம்மாவை அவமானப்படுத்தணும்? ஜானு சொன்னப்பவே சரின்னு சொல்லிருக்கலாம்ல. அத்தையோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தைக்கு யாருமே கண்டுக்கல, அவங்கள யாருமே அங்கீகரிக்கல. அத்தை இந்த வீட்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளமே இல்ல. அத்தைக்குன்னு எந்த பவரும் இல்ல. அதுதான் அவங்களோட இன்ஃபீரியாரிட்டிக்கே காரணம். எப்படி ஜனாமா ஒரு சூரியனும் அவங்க ஒளியில அத்தை வெளியே தெரியவே மாட்டாங்க. அத்தையோட இன்செக்யூரிட்டி உருவாகிற இடமே இதுதான். அத்தையோட கோவம், விரக்தி எல்லாத்துக்குமான காரணமே அதுதான். இப்போ எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கலனா அவங்க மொத்தமா விடிச்சிருவாங்க. அதான் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு போட்டி போடுறியே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும்? நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அத்தை திறமை இல்லாதவங்களா இல்ல. அவங்க நிஜமாவே என்னை விட டேலண்டட். அத்தை கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அது இந்த போட்டியில உங்களுக்கே தெரியும். இது உனக்கு. மீனா, இது உனக்கு. 2 பேர் கையிலையும் 20,000 பணம் கொடுத்துருக்கேன். நம்ம பண்ணையில வேலை செய்யற எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுக்கணும். சம பங்கா 2 பேரும் புடவை எடுத்து வைங்க. இந்த கூடையில 10 பேர் மட்டும் சாப்பிடறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல 30 பேர் சாப்பிடுற அளவுக்கு, அதுவும் வயிறார சாப்பிடுற அளவுக்கு நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்றத நான் பார்க்க போறேன்.